ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு நம்ம ரூமை காட்டி. ஸோ பாருங்கள், நம்ம ரூமில் இருந்து வீடியோ எடுத்து ரொம்ப நாளாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ரூமு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நம்ம ரூம் எல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக இருந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் நீட்டு கம்மி, ஏன்னா வந்து என்ன சொல்ல விரும்பலை. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வீடியோ. ஸோ நான் ஊரில் இருக்கும்போது இந்த பால் பாயசம் ப்ளஸ் பருப்பு போலி வந்து நம்ம சாப்பிட்ருப்போம். ஸோ நீங்கள் அந்த பாயசம் குடிக்கும்போது பாயசத்துக்கு வந்து என்ன காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, பாயசத்துக்கு சில பேர் வந்து பழம் வச்சு சாப்பிடுவாங்க, சிலவங்களுக்கு வந்து பப்படம் வச்சு சாப்பிடுவாங்க. அதுலேயும் இந்த பாயசம் இருக்குது தெரியுமா, அதுக்கு பேர் என்ன, அடை பாயசம். ஸோ அந்த அடை பாயசத்துக்கு கூட இந்த பப்படத்தை வச்சு சாப்பிடுவாங்க. நான் வந்து எல்லா பாயசத்துக்கு கூட பப்படம் தான் சாப்பிடுவேன். இப்போ இங்கே கூட கேண்டீனில் என்னைக்காவது பப்படம் கிடைக்கும்போ பாயசம் கிடைக்குதுன்னா நான் பாயசமும் பப்படம் வச்சு தான் சாப்பிடுவேன். எங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் பாயசம் கிடைக்கும், அதாவது கேரட் அரிசி பாயசம் கிடைக்கும், ப்ளஸ் பப்படம் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நான் சாப்பிடுவேன். அல்லாமல் நம்ம ஊரில் இருக்கும்போது கரண வீட்டுக்கு போனோம்னா எந்த பாயசம் கிடைச்சாலும் நான் வந்து பப்படம் தான் மெயினாக சாப்பிடுவேன். சிலவங்களுக்கு வந்து இந்த பால் பாயசம் கிடைக்கும்போது போலி தருவாங்க. ஸோ அந்த போலி நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ எனக்கும் வந்து போலி, ஸோ பருப்பு பாயசத்துக்கு கூட போலி கிடச்சா நான் போலி தான் சாப்பிடுவேன். ஸோ போலின்னு சொல்லும்போது நிறைய வெரைட்டி உண்டு. இந்த உள்ளாடி, அதாவது நீங்கள் திருநெல்வேலி சைடு போனீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்லேயே இருக்குது நிறைய பேக்கரியில் இந்த உள்ளாடி ஸ்டஃபிங் வச்சு ஒரு போலி இருக்கும். அதாவது மைதா மாவுக்கு உள்ளாடி பசஞ்சு உள்ளாடி தேங்காய், அதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாம் வச்சு ஒரு போலி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சர்க்கரை எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு பருப்பு போலின்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் போலி. நம்ம பாயசத்து கூட சாப்பிடக்கூடிய போலி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போலி. ஸோ எங்கள் ரூமில் வந்து ஒரு போலி இருக்குது. போலி எப்படி வந்தோம்னா, ஏன்னா ரூமில் உள்ள அந்த ஒரு கேரளத்தில் ஒரு அண்ணன் உண்டு. ஸோ அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க இங்கே வந்திருந்தாங்க. ஸோ வந்த டைமில் அவங்க வீட்டில் ரெடி பண்ண, அதாவது அந்த அண்ணனுங்க வீட்டில் ரெடி பண்ண ஹோம்மேடு போலி வந்து இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணினா இருக்குது. ஸோ ஏற்கனவே மொத்தம் 3 பேக்கெட் உண்டு. 3 பேக்கெட்டில் நாங்கள் வந்து 2 பேக்கெட் சாப்பிட்டாச்சு. இந்த ஒரு பேக்கெட்டை வச்சுருக்கு. எதுக்குன்னா, இன்னைக்கு வந்து எங்களுக்கு கேண்டீனில் பாயசம் உண்டு, பால் பாயசம் உண்டு. ஸோ இந்த பால் பாயசம் ப்ளஸ் இந்த போலியை வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது, அந்த பருப்பு போலி ப்ளஸ் அந்த, இப்போ சொல்லும் போதே வாயில் தண்ணி ஓடுது, பருப்பு போலி ப்ளஸ் அந்த பாயசத்தோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் அதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வைங்க. பழைய வீடியோஸ் நிறைய இருக்குது, எல்லாமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேண்டீனுக்கு போக போகிறேன். ஏன்னா டைம் ஆச்சு, நம்ம சாப்பிட வேண்டிய டைம் ஆச்சு, சாயங்காலம் நைட்டு 7 மணி ஆச்சு. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த கப்பில் வந்து 1 கப் பாயசம் நான் வந்து வாங்கிட்டு வர போகிறேன். வாங்கிட்டு வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ண மாட்டேன், ஏன்னா அந்த அண்ணன் வந்து வரதான் ஓப்பன் பண்ணணும். ஸோ அவர் வந்து வரதுக்கு எப்படியும் 8:30 மணி ஆகும். வந்த பிறகு ஓப்பன் பண்ணி நான் சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து கேண்டீனுக்கு கிளம்பிடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம கேண்டீனில் வந்து நமக்கு இன்றைக்கி உள்ள டின்னர். ஸோ டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மொட்டா ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பருப்பு கறி, இது வந்து என்னென்னா சாசேஜ், இது வந்து சிக்கனை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி அந்த மஞ்சூரியன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பருப்பு கறி ப்ளஸ் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான பால் பாயசம் நான் வந்து 1 கப் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து பால் பாயசம். பார்த்தீங்களா, சிலப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பால் பாயசத்தை குடிச்சிட்டு 1 கப் வாங்கிட்டு போவேன், இல்லைன்னா இதை அப்படியே வந்து கொண்டு போவேன். அதான் பண்ண போகிறேன். இந்த சாசேஜ் ப்ளஸ் இந்த பருப்பு கறி சூப்பர் காம்பினேஷன், நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு பாயசம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அங்கேருந்து குடிக்கலை, கொஞ்சம் குடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் கூட வாங்கி கொண்டு வந்திருக்கேன். இனி அவர் வந்த பிறகு அந்த போலியை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு அதை சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு போலியுடைய அது ஹோம்மேடு, ஸோ வீட்டில் பண்ணது. நாங்கள் நேட்டைக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருந்து. ஸோ அது எப்படின்னு தெரியலை. அப்போ அவர் நேட்டைக்கே சொன்னார் என்கிட்ட, நம்ம வந்து அது சாப்பிடப்போ நான் சொன்னேன், வேண்டாம், நமக்கு நாளைக்கு வந்து பால் பாயசம் கிடைக்கும், நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ இன்னைக்கு வந்து அது எப்படி இருக்குன்னு தெரியலை, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலை. ஸோ இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்லி எப்படி இருக்குன்னு. 1 hour later.
छुट्टी है ना वे कितनी छुट्टी रहे तो बता வாங்க എന്നാല് കോടികൾ ഉണ്ടാക്കിയാണ് ഞാൻ யாரம்மா நான் என்ன பாயசத்தை பால் பாயசம் ப்ளஸ் போளி வேறு லெவல் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம ஊரில் சாப்பிடிய போளி மாதிரி இல்லை, ஆனால் இது வந்து வீட்டில் பண்ணது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் தான் இருந்தாலும் சூப்பராக இருந்து. உண்மையாகவே நான் எனக்கு கிளாஸ் பாயசமும் குடிச்சு அவரே கிளாஸ் பாதி பாயசமும் குடித்தேன், ரொம்ப நல்லா இருந்து. ஸோ ரொம்பவே ஒரு அமிர்தம் சாப்பிட்ட ஒரு ஃபீல். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த பால் பாயசம் ப்ளஸ் போலி காம்பினேஷன் பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.